வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. போன சீசனை பொறுத்தவரை அர்ச்சனாவின் சொம்பு என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் தான் நம்ம. இப்ப அந்த சொம்புல ஒரு கரை இருக்கு. அப்பன்னா அந்த சொம்பை கிளீன் பண்ண வேண்டியது, கழுவ வேண்டியது, கழுவி ஊத்த வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. அது கடமைன்னு சொன்னாலும் சரி, இல்லை வேலைன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒன்று அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் அக்கா வீடியோ போடுவாங்க, பெருசாக ரைட் அப் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுமே நண்பர்கள் சில பேர் லைவ்ல சொன்னாங்க. நானும் சொல்லியிருந்தேன், ஆமாம் நிச்சயமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் அக்கா வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் ஹலோ எவ்ரி ஒன், எப்படி இருக்கிறீங்க, எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தையாக கக்கியிருக்கிறாங்க. ஹோஸ்ட் அவருடைய வேலையை ஒழுங்காக செய்யலை. அவர் கார்னர் பண்ணுறாரு, அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாரு, தீபக் ஃபேவரட்டிசம் பார்க்குறாரு, அப்புறம் பயமுறுத்துறாரு அருணை, ஒன்றும் இல்லாத விஷயத்த ப்ளோ அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வார்த்தையே விட்டுருக்குறாங்க. இந்த அர்ச்சனா விடுவாங்க தான், விடுவாங்க. ஏன்னா இந்த சீசனுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கட்டில் மற்ற கண்டஸ்டண்ட்டை விட அருண் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி உருட்டி இருந்தாங்க எடிட்டில். அதில் விஜேஎஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போவே என்ன அருண், இந்த சொம்பு தூக்கி அவார்டை யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் டீமில் அப்படி யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்களே வச்சுங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னார்ல. அதை போட்டுட்டு விஜய் சேதுபதி மோசம், ஹோஸ்ட் கூட பாருங்க இங்க எவ்வளோ மோசமாக நடத்துறாரு, அப்படியே ரொம்ப இன்னசென்ட் குழந்தை நம்ம அருண் அப்படின்லாம் உருட்டி இருந்தாங்க. அப்போவே நம்ம வான் பண்ணி வீடியோவும் போட்டிருந்தோம், இது தேவையில்லாத ஆணி நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இறங்கி இன்னும் ஓப்பனாக அர்ச்சனா உங்களுடைய ஆர்டிகுலேஷன், அந்த பாயிண்ட் வைக்கிற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரே பாராட்டினாரு. உண்மையை பேசும்போது, நீங்கள் பேசுறதுல ஒரு உண்மை இருக்கும்போது அதோட ரீச் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ பாராட்டணும். நீங்கள் என்ன உருட்டினாலும் பாராட்ட முடியாது. இது அப்பட்டமாக தெரியுது உருட்டுறாங்க அப்படின்னு. இவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, வீடு மாதிரி அந்த உள்ள ஒரு டப்பா உருட்டினார்ல சார், நான் என் வீடு மாதிரி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இந்த அர்ச்சனாவும் சொல்கிறாங்க, வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, இவங்க பார்க்குறது ஸ்கில் ஓரியன்ட், இது லேபர் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம பிரிப்புமா அப்படின்லாம் கேட்குறாங்க. என்ன அறிவு, என்ன பண்ணுறது. போன சீசன் அந்த அறிவை நம்ம பாராட்டணும், இப்போ அந்த அறிவை புழக்க போகிறோம். ஏன்னா வீட்டில் நீங்கள் இப்படி பிரிப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. வீட்டில் இன்னொன்றும் பண்ண மாட்டோம். நான் அப்பாவை நாமினேட் பண்ணுறேன், தங்கச்சியை நாமினேட் பண்ணுறேன், அக்காவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் சொல்லுவோம். வீட்டில் எல்லாருமே நம்மளோட போட்டி போட வந்தவங்க கிடையாது. ஆனால் இங்கே பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே போட்டி போட வந்தவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வீட்டோட திரும்ப கம்பேர் பண்ணுவீங்க? உங்களுக்கு நினைச்சா நீங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணுவீங்க, வீடாக பார்ப்பீங்க. உங்களுக்கு நினைச்சா நீங்கள் போட்டியாக பார்ப்பீங்க, மாற்றி மாற்றி பார்ப்பீங்களா? அப்போ உங்ககிட்ட பிரச்சனை இருக்குல்ல. எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? போட்டி நடக்குதுங்க, ஒரு ஷோங்க. வீட்டில் யாரும் 24 மணி நேரம் கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பண்ணிட்டு இருக்காங்களே, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் எப்படி, எந்த அடிப்படையில் வீட்டில் கம்பேர் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் வீடாக பார்ப்பீங்க முதல்ல அதை? அப்படி நீங்கள் வீடாக பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் அந்த டப்பா வீடாக பார்க்குறாரு அப்படின்னா, மஞ்சரி வாய்ப்பு கிடைச்சா உரிச்சிருவேன் அப்படின்னார்ல. வீட்டில் நீங்கள் யாரை வாய்ப்பு கிடைச்சா உரிப்பீங்க? வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னார்ல. யாரை வாய்ப்பு கிடைச்சா வச்சு செஞ்சிருவீங்க? இதை வீடாக பார்க்கறதா இருந்தால் அந்த மஞ்சரி அவங்களுடைய ரோல் என்ன இவருடைய வீட்டில்? இல்லை என்ன உறவில் பார்க்குறாரு? முத்துக்குமரனை என்ன உறவில் பார்க்குறாரு இவர்? வெறும் மவுத் பீஸ் இருந்தார்ல, பிளா 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 பாபா பாபா என்னவோ வளர்னா டபுக்கு டப்பா எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல இந்த டப்பா. அப்போ என்ன உறவு? முத்துக்குமரன் என்ன உறவு? என்ன உருட்டுறீங்க? அப்படியே வீடா பார்த்துட்டாங்க. இதில் இவங்க சொல்கிறாங்க, இதில் போன சீசன் வேலையும் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே நாங்கள் போனோம், எங்களுடைய வேலை, எங்களோட ஜாப் டாஸ்க் விளையாடுறது தான், மற்றதெல்லாம் எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றாங்க. டாஸ்க் விளையாடுறது தான் அங்கே பிக் பாஸ் வீடு அப்படின்னா அதுதான் உங்கள் வேலை, அதுக்காக மட்டும்தான் நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படின்னா, டாஸ்க் முடிஞ்சதும் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிடலாமே. எதுக்கு மற்ற நேரம்லாம் ரெக்கார்ட் ஆகுது? எதுக்கு? இதில் அந்த டீம் பிரிக்கும் போதெல்லாம் இது இவங்க வேலை அப்படின்னு பிரிக்கிறீங்களா, இல்லைன்னா இது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பிரிக்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னன்னா அந்த டப்பா நடானா லேபர்னாவே பதறான். ஐயோ லேபர்னு சொல்லிட்டாங்கன்னு. இவங்க என்னடானா வேலைன்னாவே பதறாங்க.
அது எங்க வேலை கிடையாது, அது எங்க வேலை கிடையாதுன்றாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம்? வேலைன்னாவே நீங்க பதறுவீங்க அப்படின்னா, லேபர்னாவே அவரு பதறுவாருன்னா, அப்ப வேலைக்காரங்க அப்படின்னா நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்ப உங்க மைண்ட் செட்லயும் தப்பா இருக்குல்ல அது. ஏன் வேலைன்னு சொன்னா வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டியோட பாருங்க. என்ன இப்போ இது உங்க கடமை, உங்க கடமையை ஒழுங்கா செய்யல அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அப்படியே நாமினேட் பண்ணீங்க நீங்க அங்க இருக்கும்போது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க ஒழுங்கா செய்யல அப்படித்தானே சொல்வீங்க. ஆனா இங்க வந்து அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி, வேலைங்கிறது டாஸ்க் விளையாடுறது தான், அது மட்டும் தான்றீங்க. கிச்சன் டீமு இந்த வேலையை பார்ப்பாங்க, ஒரு டீமா கிளீனிங் வேலை, அங்க கழுவுற வேலை, எல்லாம் வேலை தானே. அதை நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா பாருங்கன்னா பாருங்க, இதுக்கு வேற ஒரு பேரை வச்சுங்க. ஆனா அது வேலை தான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான். அதை நீங்க அந்த வேலைன்னே சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப உங்ககிட்டயும் தப்பு இருக்கு. அந்த வேலையே நீங்க இவ்வளவு கேவலமா பாக்குறீங்க அப்படின்னா, வேலைங்கிற வார்த்தையே நீங்க இவ்வளவு கேவலமா பாக்குறீங்கன்னா, அப்ப வேலைக்காரர்களை எப்படி கேவலமா பாப்பீங்க? ஏன்னா இவங்க கேக்குறாங்க, அருணுடைய மூளைக்கு உள்ள போயிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க, பண்ண வேண்டி இருக்குமா? அங்க ஹோஸ்ட் வந்து அவருக்கு நேரம் இல்லை எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு. நம்ம சொல்லிட்டோமா, எங்க கிட்ட இருக்கு எவிடன்ஸ், எடுத்து வைக்கட்டுமா? இந்த டப்பா வெளியே வந்து சொன்னாரு, இது எங்க வீடு கிடையாது, நான் வந்து வீட்டில் வேலையே பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் எப்படி நீங்க வேலையா ஒரு வீடா பார்த்து சொன்னாருன்னு சொல்லுவீங்க? வீட்டில் நீங்க வேலை பார்க்க தேவையில்லை, ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் நீங்க படுத்து தூங்கலாம். நாய் குலைக்காது, வந்து உங்களை குலைச்சி எழுப்ப மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்கும். அதனால வீட்டோட எடுத்துட்டு போய் நான் பார்த்தேன், கம்பேர் பண்றேன், எங்க அப்பாவா அம்மாவான்லாம் உருட்டாதீங்க. அப்பா அம்மா வேற, போட்டியாளர்கள் வேற, போட்டி வேற, வீடு வேற. அப்படியே எல்லாம் பைத்தியக்காரங்களா வந்து நீங்க உருட்டுறதெல்லாம் அப்படியே உள்ள அந்த டப்பா தான் உருட்டுறாரு. கண்டஸ்டண்டா உள்ள போயிட்டு ப்ரெஷர்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போன சீசன் ஒழுங்கா தானே இருந்தீங்க, இப்படி வந்து தேவையில்லாம உருட்டுறீங்க. இப்ப உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணமோ இப்ப எதிர்க்கிறோம் உங்களை. இப்ப உங்களுக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு காலத்துல போன சீசன்ல உங்களை கழுவி ஊத்துனவங்க, உங்களை கழுவி ஊத்துனவங்கலாம் இப்ப வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க தப்பா இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுங்க. போன சீசன்ல நீங்க கரெக்டா இருந்தாலும் தானே டைட்டில் உங்களுக்கு கிடைச்சது, அதை நீங்க நம்புறீங்க இல்ல? அப்ப உங்களை கழுவி ஊத்துனவங்கலாம் நாங்க எதிர்த்தோம்ல, உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம்ல. இப்ப நாங்க தான் சொல்றோம், குறை உங்ககிட்ட இருக்கு, தேவையில்லாம வந்து மாட்டாதீங்க, வாண்டடா வண்டியில ஏறாதீங்க. வீடுன்னு முட்டு கொடுக்குறாங்க, இதுல வந்து மூளைக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்றாங்க. ரொம்ப எல்லாம் பண்ண தேவையில்லைங்க. அந்த டப்பா ஜோன் பக்கத்துல நின்று பேசும்போது தீபக்கை பார்த்து சொன்னாரு, இவர்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் இவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு, லேபருங்கிற வார்த்தை சொல்லிட்டாரு, அப்பனா எப்படி ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா இவர் பேசினார்ல. அப்ப அதே தானே உங்க ஹோஸ்டும் வந்து கேட்கிறாரு, நீங்க லேபருங்கிற வார்த்தையை தப்பா பாக்குறீங்கன்னா அப்ப அந்த வேலையை செய்யறவங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வேலை செய்ய வரல அப்படின்னு சொல்றது ஒரு இடத்துல, எங்க வீட்லயே நான் வேலை செய்ய மாட்டேங்கிறது. அப்புறம் இந்த பக்கம் வந்து நான் வீடா பாக்குறேன்னா வீடா பாரு. இங்க போட்டியாளர்களை எதுக்கு நீ வந்து சொந்த அப்பா அம்மா மாதிரி எல்லாம் பாக்குற, எதுக்கு கம்பேர் பண்றாங்க எடுத்துட்டு போயிட்டு? போட்டியாளர்கள் அப்பா அம்மா மாதிரி பார்த்தோன்னா அப்ப அப்பா அம்மாவை என்னவா பாப்ப, போட்டியாளர்களை பாப்பியா? இதுவே ஒரு உருட்டு இல்ல. இதுல தீபக் வந்து லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொன்னாரு, அவர் எதுவுமே கேட்கல அப்படின்றாங்க. வான் பண்ணாரு, ஏன் தெரியுமா லைட்டா டச் பண்ணிட்டு போனாங்க. தீபக்கு அப்பவே உணர்ந்து ஐயோ தப்பன்ட்டேன், வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அருணை கூப்பிட்டு அழுதாரு. அதையும் சொல்றாங்க இவங்க, தீபக் வந்து தப்பா வார்த்தையை விட்டாரு, அதனால்தான் அவர் அழுதாரு, மன்னிப்புலாம் கேட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை தாங்க நாங்களும் சொல்றோம். அவர் அழுதாரு, மன்னிப்பு கேட்டாரு, தப்பா வெளியே போயிடுமோன்னு பயந்தாரு, இதெல்லாம் பண்ணாருன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அது தப்புன்னு. அந்த தப்பை உணர்ந்து அழுதுட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு. ஆனா இந்த டப்பா கடைசி வரையும் கேட்கலையே. கேட்டிருந்தா தப்புன்னு உணர்ந்திருந்தா ஆஸ்ட் அதை 4 நிமிஷம் கூட எடுத்துருக்க மாட்டாரு, போயிட்டு இருப்பாரு அடுத்த விஷயத்துக்கு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் எடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? கடைசி வரையும் ஒத்துக்காம மாத்தி உருட்டுறது. இதுல டிஸ்கிரிமினேஷன் லெவல்ல மேனிபுலேட் பண்றது. எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்? டிஸ்கிரிமினேஷன் எங்க வருது? அதுல இது லேபர் ஒர்க்னா லேபர் ஒர்க். இதுல இன்னொன்னு எவ்வளவு பிரில்லியன்ட்னு நினைச்சு நம்ம வந்து எடுத்து பேசிட்டு இருந்தோம். டப்பா சொன்ன அதே உருட்டை வந்து உருட்டுறாங்க. 17 ஏங்க அர்ச்சனா, உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா பரவாயில்ல, நீங்க சமைக்க மாட்டீங்க, உங்களுக்கு வேற வேலை பார்க்கறதுக்கு நேரத்தை செலவிடுவீங்க.
இந்த வேலையை பார்க்கறது வேற ஒருத்தர் கூட இருக்கலாம். போய் அம்மா இருந்தாவோ இல்லை அக்கா இருந்தாவோ யாருன்னா சமைக்கிறவங்க இருந்தாலும் போய் கேளுங்க. 17 பேருக்கு இருந்தாங்க, 2 பேர் எவிக்ஷன்ல போயிட்டாங்க, 15 பேர். இந்த 2 பேர் குறைஞ்சதுனால சாப்பிட்ற அளவு பெருசா குறைஞ்சிரும். சரி, சாப்பிட்ற அளவு கூட குறையட்டும், வேலை குறைஞ்சிருமா? எப்படி வேலை அப்படியே குறைஞ்சிரும்? அப்படியே இதுல வந்து அந்த வீடு சைஸ் மட்டும் குறையாது அப்படின்னா அதுக்கு தான் நிறைய பேர் தேவைன்னா பைத்தியகாரத்தனமா இல்லை? அதைத்தான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஸ்கில் ஓரியன்ட் ஜாப். அது இல்லாமல் பாத்திரம் முத்து இன்னும் தெளிவாக சொன்ன, அப்படி பாத்திரங்கள் குறைய போறது கிடையாது. அதே பாத்திரம் தான், அதே வேலை தான், அதே நேரம் தான் ஆக போகுது சமைக்கிறதுக்கு. ஆனா பெருக்கிறது நீங்க எதை எடுத்துட்டு இருந்து எதோட கம்பேர் பண்றீங்க? அவ்வளோ வீடு சைஸ் குறையாது. அது செட்டு தான், அது வீடே கிடையாது, அது வேற. ஆனாலும் அந்த சைஸ் குறையாதுன்னா அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா போடுவாங்களே. சரி, எக்ஸ்ட்ரா போட சொல்றதுக்கு கேட்கறது கூட, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கறது கூட ஓகே. ஆனால் குக்கிங் டீம்லேருந்து தான் வேணும் அங்கே ஸ்கில் அப்படின்னா பெருசாக செஞ்சு கிழிச்சிட்டாங்கன்னா இவர் யார்? செஃப் தாமுவா இவர்? ஒன்றும் ஸ்கில்ஃபுல்லாக கிழிக்கல இதுக்கு முன்னாடி அப்படின்றது. ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் டீ போடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் அவர் சொன்னார், அப்போ லேபருக்கு இவ்வளோ தான் டீ அப்படின்னு சொல்லிட்டு. லேபருக்கு இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் லேபருக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னார். உடனே அப்படியே மாற்றி உருட்டி இதில் இன்னொரு இடத்துல அந்த டப்பா சொன்னா, அப்படியே பாத்திரம் கழுவு தானே வந்த, போய் பாத்திரம் கழுவுன்னு சொன்னார். அப்படியா சொன்னார் அவர்? நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது இருக்கட்டும், நீ எந்த டீம்னு கேட்டார். நான் வெசல் வாஷிங்னார் இவர். அப்போ போய் அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னாரு. எங்கள் வேலையாண்டா உள்ள வர்ற, உன் வேலையை உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பாடுறான்னாரு. அதுக்குள்ளே நீ பாத்திரம் கழுவு தானே வந்த, போய் கழுவுன்னு சொன்னார். அப்படி எங்கே சொன்னா அப்படி? ஸோ இந்த மாதிரி வார்த்தையை திருப்பி போட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள எக்ஸ்போஸ் ஆகிட்டு. அப்படி லேபருங்கிற வார்த்தையே தப்புங்கிறதுனால தானே அங்கே லேபர்னு சொன்னால் அவ்வளோ கோவம் வருது. நான் இந்த வாரம் லேபர் ஒர்க் பார்க்குறேன், இந்த வாரம் அவங்க ஸ்கில் ஒர்க் பார்க்குறாங்க, அடுத்த வாரம் நான் ஸ்கில் ஒர்க் பார்க்க போகிறேன், அடுத்த வாரம் அது சொன்ன ஆள் வந்து லேபர் ஒர்க் பார்க்க போகிறாரு. இது ரொட்டீனாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ உங்களுக்கு கீழேன்னு தெரியுதுன்னு தோணுது அப்படின்னா அப்போ நீங்கள் லேபருங்கிற வார்த்தையை லேபர் வேலை செய்கிறவங்கள எவ்வளோ மட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னு தானே அவர் ஹோஸ்ட் கேட்குறாரு. கரெக்டு தானே? அப்படி தானே கேட்பாங்க. அந்த வார்த்தையே வீட்டுக்குள்ளே பேச வேணாம் அப்படின்னா அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? லேபர் ஒர்க்குனா லேபர் ஒர்க்கு தான், பெருக்கிறது லேபர் ஒர்க்கு தான். அதை லேபர் ஒர்க்குன்னா அது யாரோ செய்யக்கூடியவங்க, யாரும் சாரி ஸ்கில் இல்லாதவங்க செய்யக்கூடியது. அப்படி வந்து ஸ்கில் இல்லாதவங்கன்னா அவங்க ரொம்ப குறைஞ்சவங்க அப்படியெல்லாம் அங்கே யாருமே சொல்ல. அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு வந்து இது 2 பேர் கூட கூட்டிக்கலாம், அது 3 வேலை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்ப இன்னும் முத்து வீக்கெண்டில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதுதான் பெஸ்ட்டு ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது. போன சீசனில் வந்து இருந்தவங்கள இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் முத்து கம்பேர் பண்ணும்போது இவர் பெஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளாக சொன்னார்ல, ராணவை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் ராணவா வீட்டுக்குள்ளே வந்தோம், கூட்டணும்னு சொன்னாங்க, நம்ம யோசிக்கல, தொடப்பை எடுத்துகிட்டு கூட்ட போயிட்டோம். அங்கே போய் காய்கறி வெட்ட சொன்னாங்க, வெட்டினோம். இப்போ குழம்பு வைனா நம்மளால் வைக்க முடியுமா? முடியாது இல்லை, ஏன்னா அது ஸ்கில் ஓரியன்டு, இது லேபர் ஓரியன்டு, இதை நம்ம எல்லாரும் பண்ணலாம், அதனால நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக புரிய வச்சாங்கல்ல. அப்படி புரிய வச்ச பிறகும் வந்து இங்கே வந்துட்டு உருட்டுறாங்க. வீடாக பார்த்தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்தாங்க. என்ன உருட்டு இது? வேலை தான் அது, உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலை தான், அது நீங்கள் வேலையாக பாருங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டியாக பாருங்கள். அதை சின்சியராக பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணால் அதை பாருங்கள், அது கடமையாக பாருங்கள், என்னவாது பாருங்கள். ஆனால் இன்னொருத்தர் அது வேலைன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ உங்களுக்கு டாஸ்க் விளையாடுற வேலை அது எங்கள் ஜாப் அப்படின்றாங்க. அது மட்டும்தான் ஜாபா? இங்கே வந்து இது பெருக்கிறது ஜாப் கொடுத்தா ஐயோ பெருக்கிற ஜாப் நானா அப்படின்னு தோணுதா? மட்டமாக தோணுதா பெருக்கிறவங்கள பார்த்தா? அதனால தானே அந்த தாட் அங்கிருந்து தானே வருது. அது இதை கேட்டால் மூளைக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்றாங்க. இதில் வந்து ஹோஸ்ட் வந்து கார்னர் பண்ணுறாராம். ஏங்க ஹோஸ்ட்டை போட்டு சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காருங்க அந்த டப்பா. இன்னும் அதிகமாக கோவம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த கண்டஸ்டன்ட்டும் இவ்வளோலாம் சொரிஞ்சது கிடையாது. அங்கே டீம் மேட்டரில் பேசுகிறவங்ககிட்ட பேசி பதில் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு என்ன ரெட் கார்டு கொடுத்துருவீங்களா? ரெட் கார்டு கொடுத்தா கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னா யார் ரெட் கார்டு கொடுப்பாங்க? ரெட் கார்டு யார் கொடுப்பாங்க? இது நான் முதல் சீசனாக வந்திருக்கிறேன், 8வது சீசன், இது 7 சீசனாக பார்த்துருக்கல. போன சீசன் ரெட் கார்டு கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க ரெட் கார்டு? யார் கொடுப்பாங்க? கண்டஸ்டன்ட் கொடுப்பாங்களா எடுத்து ரெட் கார்டை? கண்டஸ்டண்டா பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்காங்க. ரெட் கார்டை ஹோஸ்ட் தானே கொடுக்கணும்.
அப்புறம் உங்களால நான் இதை மாத்திக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், உங்களால முடிஞ்சா ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னா யாரை சீன்ற நீ? இதுல ஹோஸ்ட முறைக்கிறாரு. ஆமா நான் முறைப்பேன்னு நியாயப்படுத்துறாரு இன்னொரு இடத்துல. யார் இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க? இது மட்டுமே இல்ல, வீக்கெண்ட்ல நியாயம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கிடைக்காதுன்னு தான் அர்த்தம். எதுக்கு நீ வீக்கெண்டை எடுத்துட்டு வந்து அங்க பேசுற? அப்பதான் சொல்ற அப்படி மஞ்சரி மட்டும் சிக்கிச்சு நான் உரிச்சிருவேன், வச்சு செஞ்சு விட்டுருவேன். எங்கிருந்து வருது இது? சும்மா சும்மா போய் ஹோஸ்ட சொரிஞ்சு விடுவீங்களா? வந்து மக்களின் பிரதிநிதியா அங்க நிக்கிறவர் மேலேயே உங்களுக்கு மரியாதை கிடையாது. டாஸ்க் விளையாடுறதான் எங்க வேலையா இவங்க சொல்றாங்க. அப்ப 2 பேருக்குமே அதே தாட்ல தான் இருக்கிறீங்களா? பெருக்கிறது உங்க வேலை ஒரு வாரம், வீட்டை சுத்தம் பண்றது ஒரு வேலை, இல்ல பாத்ரூம் கழுவுறது ஒரு வேலை ஒரு வாரம், பாத்திரம் கழுவுறது ஒரு வாரம் உங்களுடைய வேலை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஐயோ பாத்திரம் கழுவுறது நானா, சேச்சா பாத்திரம் ஐயோ அப்படின்னு தோணுதா? கேவலமா தெரியுதா? இதுல வந்து வீட்டோட கம்பேர் பண்ணாங்களாம். வீட்டோட எந்த இடத்துல கம்பேர் பண்ண முடியும்? வீட்டுல நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு உங்க பெட்ரூம்ல வரையும் கிடைக்கும். எடுத்துட்டு வந்து நீங்க உட்காந்து அங்கேயே சாப்பிடலாம். இங்க நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்காது. இங்க ப்ரொவிஷனுக்குன்னு அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, கிராசரி டாஸ்க் இருக்கு. அப்புறம் வீட்டோட கம்பேர் பண்றாங்களாம். எப்படி வீட்டோட கம்பேர் பண்ணுவீங்க? நான் இங்க டாஸ்கோட தான் வந்தேன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அப்படி அப்ப டாஸ்கோட வந்தா இவங்களும் சொல்றாங்க பாருங்க, டாஸ்க் தான் எங்க வேலை, மற்ற நேரம் எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்குன்னு விட்டுருவாங்க. இதுல தீபக்க கேட்கலையா? அது ஒரு மாதிரி ஒரு மனம் உடைஞ்சி அழுதாரு இவரு. இந்த டப்பாவும் அழுதாரு. எதுக்கு அழுதாருன்னா, எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் உழைப்பாளர்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், டிஸ்கிரிமினேட் நடக்குது அப்படின்னு சம்மந்தம் இல்லாம திருப்பி எடுத்துட்டு போயிட்டு, நீ உண்மையா இருக்கிறியா இல்ல நான் போலியா இருக்கிறியான்னு பார்த்தா தெரியாதா எங்களுக்கு? அதை தேவையில்லாம டிஸ்கிரிமினேஷன் லெவல் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அப்ப வந்து எல்லாரும் எனக்கு எதிராக இருக்காங்கன்னு அழுது, இந்த டிராமா எல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன பைத்துக்காரங்களா? மக்கள் முட்டாள் கிடையாது அர்ச்சனா. நீங்க நல்ல பெயரை வாங்கினீங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாம வந்து முட்டு கொடுத்து இப்ப இதெல்லாம் பண்ணணும்? ஸோ அவர் மாதிரி மன்னிப்பு கேட்டிருந்தா, தீபக் மாதிரி மன்னிப்பு கேட்டிருந்தா, விஜேஎஸ் இந்த முறையும் இதுமாதிரி இனிமே இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அப்படி அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. அந்த வார்த்தையே சொல்லாதீங்கன்னா அப்ப அந்த வார்த்தையில ஒரு தப்பும் இல்லை. லேபருங்கிற வார்த்தையில என்ன தப்பு இருக்கு? அது தப்பான வார்த்தை கிடையாது. அதைத்தான் வந்து விஜேஎஸ் சொல்ல வராரு. இல்ல சார் அது பேசினாவே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப நீ அந்த வேலையை செய்யறவங்கள நீ எவ்வளவு கேவலமா பாக்குற? அதை தான் அவர் அங்க வந்து நிப்பாட்டினாரு, புரிய வச்சாரு. இதுல எனக்கு அவருக்கு தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. எபிசோட் முடிஞ்சது வந்து என்னென்ன வார்த்தை விடுற அப்படி இவங்க நமக்கு எடிட் பண்ணி காட்டினதுலேயே அவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்கு. அவரு தப்பா போர்ட்ரேட் பண்றாரு, ப்ரொஜெக்ட் பண்றாரு. எனக்கு இங்க ஐ எம் டன். இனிமே உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. யாருக்கு புரிய வைக்க முடியாது? அப்பயும் வந்து ஹோஸ்ட்டை வந்து இருப்பீங்களா வம்புக்கு? அப்ப நினைச்சிருந்தா இன்னும் வச்சு செஞ்சு விட்டுருக்கலாம். இவங்க சொல்றாங்க அப்படியே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வந்தாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் இல்ல அங்க. விஜேஎஸ் பண்ணது வந்து அப்பவும் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. உன் நல்லதுக்காக தான்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. புரிய வைக்க வந்தவர் இன்னும் கடுப்பாயிட்டு தான் போனாரு. இதுல அவர் என்ன டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு? அதனால என்ன டேமேஜ் ஆயிடும்? இப்ப அவருக்கு டேமேஜ் ஆச்சு ஒரே ஒரு முறை. மஞ்சரி அண்ட் இந்த டப்பா விஷயத்துல வந்து கையெடுத்து இப்படி கும்பிட்டதெல்லாம் மாக்கிங் கிடையாது. யாரு இந்த ரியா பண்ணா மாக்கிங், மேனரிசம் தப்பு. இவர் பண்ணாருன்னா சத்தியம் பண்ணுவார் ப்ரொஃபஷன் மேல. இதுல அந்த திருட்டி சாப்பிட்டுட்டு திருட்டு வேலையை பார்த்துட்டு அப்ப கூட சத்தியம் பண்ணி இல்ல, நான் சத்தியமா என் ஜாப் மேல ப்ரொஃபஷன் மேல சத்தியம் பண்றேன், நான் உண்மையா போய் அழுதேன், ஐயோ இவங்க ஏதோ நினைச்சிருவாங்களோன்னு அழுதேன். அப்படி நினைக்கிறவன் திருடவே கூடாது. அடுத்தடுத்து எத்தனை முறை அந்த திருட்டு வேலை, இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிட்டு இதுல நாங்க வந்து இவங்க வந்து உருட்டுவாங்களா? நான் வீடா பார்த்தேன், காடா பார்த்தேன், நாடா பார்த்தேன், ஏதோ உருட்டுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்பிட்டு இருப்பாங்களா மக்கள்? ஹோஸ்ட்டுக்கு கிழிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கிழிக்கிறதுக்கு. அவர் பாவம் பார்த்து விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப வந்து ஹோஸ்ட்டை வந்து சொறீங்க, கார்னர் பண்றாரு, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பயமுறுத்துறாரு. தப்பா வெளியே போயிட்டு இருக்குமோன்னு யாரா இருந்தாலும் ஆடி போயிடுவாங்க. ஆமா ஆடி போனோம். இந்த மாதிரி லேபருங்கிற வார்த்தையே தப்பு அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை ஆடி போனோம், உடையணும். அந்த சிந்தனை அதை உடைக்கணும். அதை தான் ஹோஸ்ட் சரியா தான் பண்ணாரு. சரியா பண்ணாரு. அந்த மார்க் பண்றது இதுல சொல்லி அனுப்பல போல இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொன்னீங்களா அர்ச்சனா?
மற்றவங்க நம்மளை புள்ளி பண்ணாதான் நமக்கு சப்போர்ட் ஏறும், நாம போய் புள்ளி பண்ணா சப்போர்ட் ஏறாதுன்னு நீங்க தெளிவா சொல்லி அமைச்சிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. உங்களை எல்லாரும் புள்ளி பண்ணாங்க, அதனால நீங்க புள்ளி பண்றாங்கன்னு சொன்னீங்க, நாங்க பார்த்தோம், ஆமா, அதனால உங்களை சப்போர்ட் பண்ணோம். ஆனா இங்க இவர் தான் புள்ளி பண்றது. அப்படி போய் ஒவ்வொருத்தரையும் வச்சு உரிச்சிருவாரு, வச்சு செஞ்சிருவாரு. பிளா 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 பிளா, பாபா பாபா, டபுக்கு டப்பா. கரெக்டா அந்த பேர் அவருக்கே வருது இல்ல, டபுக்கு டப்பா. கலையை புடுங்கிடுவோம், கோடத்தனம், முட்டாள்தனம், இன்னும் என்னெல்லாமோ இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறது. ஃபுல்லா அந்த மார்க்கிங் தான் வருது. கரெக்டா இல்ல, பாயிண்ட் கரெக்டா இல்ல, சிந்தனையும் கரெக்டா இல்ல. ஒரு திருடிட்டு அதை வந்து முட்டு வேற கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து எங்க மூஞ்சை வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது கேவலமா சிரிக்கிற. அப்படி பின்னாடி சிரிக்கிற இடமா அது? இவ்வளோ தப்பா போயிட்டா அப்படி. இதுக்கப்புறம் டைட்டில் விடுங்க, என்னத்த சொல்றது. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்கன்றதை விட நீங்க எதிர்பாருங்க, அது உங்க ஆசை, உங்க கனவு, ஏதாவது பண்ணுங்க, அது எங்களுக்கு காமெடி இந்த பக்கம். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாம வந்து முட்டு கொடுக்காதீங்க. டப்பாவுக்கு விட வேண்டிய அடி நீங்க ஏன் வந்து வாங்குறீங்க குறுக்க நின்றுக்கிட்டு? நீங்க ஒதுங்க, அது போன சீசன் முடிஞ்சு போச்சு. நீங்களும் திரும்ப ஹோஸ்ட்டை வந்து சொரியாதீங்க. இல்லை இது ஒரு கேமா வச்சுட்டு இருக்கீங்களா? நான் ஏற்கனவே கிளியரா சொல்லியிருக்கிறேன். போன சீசன்ல கமல் சார் ரெட் கார்டு கொடுத்ததுனால கமல் சார் மேல ஒரு கோவம் இருந்தது. கமல் சார் உங்களை வறுத்தெடுக்கும் போது, ரோஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆதரவா வந்தது. கமல் சாரை நாங்க அப்பவும் எதிர்த்தோம். ஆனா சும்மாவே நீங்களா போயிட்டு ஒரு ஹோஸ்ட்டை சொரிஞ்சு விட்டு ஐயோ பாருங்க அவர் அடிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை தான் பொழப்பாங்க. கருத்துக்களால சொல்றேன், உங்களை தான் பொழப்பாங்க. பார்த்து உஷாரா இருந்துங்க. அந்த டப்பா தான் கண்டஸ்டன்ட், நீங்க கிடையாது அர்ச்சனா. போய் ஹோஸ்ட்டை போய் சொரியாதீங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.